வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இதுவரைக்கும் 147 குறள்கள் பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது 148வது குறள். 148வது குறள் என்ன சொல்லுதுன்னா, அது வந்து ரொம்ப சிறப்பான அ ஒரு குறள். எப்படின்னா, இந்த இந்த அறன்வழி அ அந்த குடும்பத்தை நடத்துறவங்க, பிறன் மனைவியை பார்க்காதவர்கள், அவங்கள பற்றி வந்து அவரு ஒரு பெரிய ஒரு புகழ் அவர் சொல்றார். அத வந்து அவரு வந்து ரொம்ப பெருமையா அந்த இத அழகா சொல்லியிருக்கார். "பிறன்மனை நோக்கா பேராண்மை." ஆண்மைங்கிறது ஆண்களுக்கு உரியதுன்னே வச்சுக்கிடுவோம். பேராண்மைங்கிறது அவன் வந்து தன்னுடைய ஆண்மைகளை எல்லாம் அவன் வென்று அதற்கு மேலாக ஒரு பேராண்மை உடையவனாக வந்து அவன் இருக்க வேண்டும். எல்லாமே அந்த ஆண்மகனுக்கு வந்து இருக்குது. ஆனா ஒருவன் வந்து பேராண்மை உடையவனாக இருக்கான். இப்போ சாதாரணமா வந்து ஒரு விளையாட்டு துறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் விளையாடுவாங்க. அதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்க, ஒரு ரன்னிங் ரேஸ்ல வந்து ஒரு 100 மீட்டரை வந்து ஒரு 9 செகண்டுக்குள்ள முடிக்கக்கூடியவங்க, பெரிய வெயிட் லிஃப்டர்ஸ், அப்படி வந்து பெரிய ரேஸ் பந்தயங்கள்ல ஓடுறவங்க, இவங்கெல்லாம் பேராண்மை மிக்கவர்கள். இந்த டென்னிஸ்ல வந்து விளையாடுறவங்க, நம்முடைய கிரிக்கெட்ல வந்து வந்து நம்ம சச்சினை வந்து நம்ம சொல்லும்போது என்ன சொல்றோம்? கிரிக்கெட் ஜாம்பவான் அப்படிங்கிறோம். ஏன்னா அவங்களுடைய சாதனை, அந்த சாதனை வரும்பொழுது அவங்க சாதாரண கிரிக்கெட்டர் இல்ல, அவங்க வந்து ஜாம்பவான் ஆயிட்டாங்க. இன்னும் சிலர் கூட வந்துகிட்டு காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு கூட வந்துகிட்டு சச்சினை சொல்றாங்க. அப்போ அந்த பேராண்மையை வந்து ஒரு மனிதன் வந்து அவன் வந்து எப்படி உருவாக்கிக்கிறான்? அந்த பேராண்மையை வந்து அவன் உருவாக்குறதுக்கு வந்து அவன் எவ்வளவு பயிற்சிகள், எவ்வளவு கவனம், அதுக்கப்புறம் அவன் ஒரு நாளைக்கு அவன் வந்து எவ்வளவு நேரம் உழைக்கணும், இப்படி அந்த அவ்வளத்தையும் வந்து அவன் செய்தாதான் வந்து அவன் வந்து ஜாம்பவான வந்து ஆக முடியும். அப்போ இதே இது வந்து ஒரு மனிதன் வந்து பிறன்மனை நோக்காத பேராண்மை, இப்ப இந்த பேராண்மையில வந்து ஒரு இருவாழ்வான் என்பாங்கிறவன் வந்துகிட்டு அந்த பெரிய பேராண்மையும் வந்து அவன் உள்ளவனாக இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சு பெரிய சாதனை பண்ணி இருக்கணும்னு இல்லை, அவன் பெரிய ரன்னிங் ரேஸ் ஓடி இருக்கணும்னு இல்லை, பெரிய ஃபுட்பாலரா அவன் வந்து இருக்கணும்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த பேராண்மை வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல ஒரு இல்லறத்தான் அவன் வந்து இருக்கிறான்னா, அவனும் வந்து ஒரு பேராண்மை உடையவனா ஆகலான்னா, தன் மனை நோக்காத பேராண்மை. அந்த அதுலதான்யா இருக்கு அவனுக்கு பேராண்மை. அவன் வந்து எந்த கட்டத்திலையும் வந்துகிட்டு அந்த பிற பெண்களை வந்து ஏறெடுத்தும் பார்க்காதவன். அப்போ அவனுக்கு வந்து அந்த பேராண்மைங்கிறது அவனுக்கு அவங்களுக்கு கொடுக்காரு அந்த பட்டத்தை திருவள்ளுவர். இவன்தான்யா பேராண்மை உள்ளவன். மற்ற இதுகள்லாம் இருக்கிறனாலும் கூட, ஆனா ஒரு மனிதனுடைய ரியல் பேராண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா,
இந்த ஒரு ஒழுக்கத்துல வந்து ரொம்ப அடங்கி இருக்கு. இந்த பிறன்மனை நோக்காத பேராண்மைங்கிறது அதுல வந்து ரொம்ப அடங்கி இருக்கு. அதனாலதான் வந்து இதுல வந்து அந்த பேராண்மைங்கிற அந்த ஒரு டைட்டில வந்து அவனுக்கு கொடுக்குறாங்க. அப்படி எப்பா இவன் தான் வந்து பிறன்மனை நோக்காத பேராண்மை ஒரு பேராண்மை மிக்க மனிதன் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில வந்து அவங்களுக்கு அவர் கொடுக்குறார். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றாருக்கு சான்றோர்க்கு அரணென்றோ கேட்க சான்றோர்கள் வந்து இந்த மாதிரி அந்த நோக்காத அந்த பேராண்மை உள்ளவங்களுக்கு அரணா அது அரண் என்றோ கேள்வி கேட்டுட்டு சொல்றாரு. ஆன்ற ஒழுக்கு அது வந்து அவங்க வந்து எப்பவும் அனுதினமும் அவர்கள் கடைபிடிக்கும் ஒரு கொள்கை அரண்ங்கிறது வந்து அவங்களுடைய பண்புகள்ல வந்து எல்லாத்துலயுமேயே இருக்கு. அரண் அந்த பண்புகள்லாம் அதனாலதான் அவர் கேட்கிறாரு அரண் என்றோ சரி எல்லா அரண்கள் மாதிரி இதுவும் ஒரு அரண்னு வந்து சொல்லணும்னு சொல்றீங்களா? இல்ல அது வந்து ஆன்ற ஒழுக்கு ஆன்ற ஒழுக்கு அப்படின்னாச்சுன்னா அத வந்து அவங்க ஆழமான அவங்க வந்து எப்பவும் வந்து அதுல வந்து ஒழுகக்கூடிய அவங்க அனுதினமும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஒழுக்கம் அறம் ஒரு பக்கம் இது வந்து இந்த ஒழுக்குங்கிறது வந்து வேற இதான் வந்து அவர் வந்து அந்த இடத்துல சொல்றார். அரணென்றோ ஆன்ற ஒழுக்கு நீங்க வந்து அந்த மாதிரி வந்து அந்த ஒரு அந்த பிறன்மனை நோக்காத வந்து அந்த பேராண்மையை வந்து நீங்க வந்து எப்பவுமே வந்து அந்த இதை நீங்க கடைப்பிடிக்கணும். ஆன்ற ஒழுக்காக வந்து அதுல வந்து ஒரு மனிதனுக்கு அதை உருவாகும் பொழுதுதான் அந்த அவன் வந்து அவன் ஒரு பேராண்மை பேராண்மை உள்ள ஒரு மனிதனாக இந்த டைட்டில் இந்த இதுகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அதுகளை பற்றி எல்லாம் ஒன்றும் வந்து ஒரு பெருசா நமக்கு தெரியாது. நாம வந்து நிறைய விஷயங்களை வந்து சாதாரணமா வந்து பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீர்கள் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி எவ்வளவோ கிடக்கிற மாதிரி எவ்வளவோ விஷயங்களை வந்து நாம நல்ல நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் ஒரு பன்றிகளை போல எல்லாத்தையும் கிளறிட்டு அது பாட்டுக்கு போயிடும். எத்தனையோ முத்துக்களை வந்து விட்டுட்டு போயிடுவோம். நம்முடைய உலக வாழ்க்கையில வந்து நாம வந்து அப்படித்தானே நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம். நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அந்த வீடுகள்ல வந்து நம்முடைய தாய் தகப்பன்கள் அந்த ஒரு வீட்டினுடைய ஒரு சூழ்நிலை அந்த தாய் தகப்பன்கள் வந்து அவங்க வந்து பழகக்கூடிய ஒரு பண்பு அவங்க நடந்துகிற விதம் இந்த பிள்ளைகள் வளரக்கூடிய அந்த விதம் இதுகளை எல்லாம் வந்து தான் சேர்ந்துதான் ஒரு மனிதன் வந்து உருவாகி அவன் வரும்பொழுது அவன் அப்படிப்பட்ட ஒரு நல்லவனாக ஆஹ் அவன் முன்னால் கிடக்கக்கூடிய முத்துக்களை எல்லாம் வந்து அவன் வந்து எடுக்கக்கூடியவனாக வந்து அவன் இருக்கணும். ஆனா வந்து நம்முடைய உலக வாழ்க்கையில வந்து நிறைய நேரங்கள்ல நாம வந்து எவ்வளவோ நற்செயல்களை பத்தி நாம வந்து நினைக்கிறது இல்லை. நற்சிந்தனைகளை பத்தி நாம நினைக்கிறது இல்லை.
வந்து அ ஒரு மதவாதிகளா உள்ள வீடுகள்ல பிறக்கக்கூடிய பையங்களா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு அந்த மத நூல்கள்ல வந்து சொல்லிக் குடுப்பாங்க. வந்துட்டு இப்போ வந்து கிறிஸ்தவங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த பைபிள் வாசிக்கிறது, காலையில வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த இது இருக்கு. ஆனா இந்துக்களுக்கு அந்த மாரிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு வெறுமையா போய் கோயில்ல வந்து கும்பிடுறாங்க. கோயில்ல வந்து அந்த பூஜாரி வந்து அவங்களுக்கு வந்து மெயின் எண்ணமே வந்துகிட்டு, இது வேற்று ஒரு மொழிய வந்து இங்க வந்து திணிக்கணுங்கிறது தானே ஒழிய, வேற எதுவுமே வந்து அந்த பூஜை நேரத்துல வந்து ஒரு மக்கள பார்த்து வந்து அவங்க அ சொல்லி, நீங்க வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி எல்லாம் அது மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. என்னத்தையும் வந்து வந்து கருவறையில நின்னு அவங்க பூஜை பண்ணுவாங்க. இவங்க கேட்பாங்க, இவங்க கும்பிடுவாங்க. அந்த இத ஒரு பிரசாதம் குடுப்பாங்க. அத வாங்குவாங்க. திருநீர் பூசுவாங்க. வரும்போது சுண்டல் குடுப்பாங்க. இல்லன்னா சர்க்கரை பொங்கல் குடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு போறது தான். ஆனா இது வந்து அங்க அந்த மாரி இல்ல. மற்ற அமைப்புகள்ல. இங்க வந்து நமக்கு இந்த இந்து மதத்துல வந்து நமக்கு எதுவுமே அ நீங்க உங்க மொழியிலேயே வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒ அ அ பகவத்கீதையோ, எதையோ நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த கோயில்கள்ல வந்து அதுகள் எல்லாம் பிரசங்கம் வந்து நடந்து மக்கள் மத்தியில வந்து இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி இல்ல. என்னைக்கோ ஒரு நாள் வந்து ஒரு பிரசங்கத்துக்குன்னு சொல்லி ஆட்கள் வருவாங்க. அவங்க பேசுவாங்க. ஆனா அன்றாடம் அந்த மக்களுக்கு அந்தந்த நல்ல பண்புகளை பற்றி, நல்ல ஒரு விஷயங்களை பற்றி, அதெல்லாம் நமக்கு சொல்லப்படுதான்னா, அது இல்ல. அது மாரி வந்து சீக்கிய மதங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க அது மாரி முஸ்லீம்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து அதே மாரி இது பண்றாங்க. எல்லாரும் ஓரிடத்துல இருக்காங்க. எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் வந்து தொட்டு பேசி இருக்கக்கூடியதா இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லையே! இங்க ஒருத்தருக்கு இவங்களுக்கு இங்க ஒரு வருஷம், அவங்களுக்கு அங்க ஒரு வருஷம். முதல்லயே வந்து அ எ கடவுள் முன் அனைவரும் சமம்ங்கிற இடத்துலயே நாம வந்து எல்லாருமே வந்து பிரியக்கூடிய ஒரு லெவல்ல நம்ம இருக்கோம். ஆக இப்படியே நீங்க பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு பண்புகளுமே ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து அது கஷ்டப்படும். அவன் வந்து எத வந்து எப்படி வந்து அவன் தன்னால சிந்திச்சு அந்த இதுகளை எல்லாம் வந்து அவன் எடுத்துக்கிடுறான். இப்போ எங்கள பொறுத்தவரையிலும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரையிலும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எந்த ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனுமே எனக்கு கிடையாது. எதுவுமே வந்து சொல்லிக் கொடுக்கப்படாது. ஆனால் அதுல வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த திராவிட இயக்கங்களுடைய அந்த ஒரு தாக்கங்கள் காரணமாக அந்த அறிஞர்கள் அந்த கட்சிகள்ல வந்து இருந்த அறிஞர்கள்லாம் பல பேருடைய பேச்சுக்கள், அவங்க மக்களிடத்துல வந்து இந்த இந்த கோயில்கள் என்ன செய்யணுமோ அத வந்து அவங்க செய்தாங்க. மக்களுக்கு சொன்னாங்க. இதுல உள்ள உண்மைய சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்படி வாழணும்னாங்க. வேற அ அ ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லி அண்ணா தானே சொன்னாரு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறத வந்து அவரு தானே சொன்னாரு. இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுனாலே என்னங்கிறதே நமக்கு ரொம்ப காலத்துக்கு பிறகு தானே விளங்கிச்சு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்னவர் அவருதானே. இன்னைக்கு காலையில கூட வந்து அ ஒருத்தர் வந்து அண்ணா அவருடைய பண்புகளை பற்றி பேசும்பொழுது, அ இன்னும் நெறைய பேர் அவர பற்றிய பாடும் பொழுது அவர் எழுதுவாராம். வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லி. அது மாரி வந்து இந்த கண்ணதாசன் வந்து ஒரு தடவ அண்ணாவ பத்தி தாறுமாறா அவரோட விலகுனதுக்கு அப்புறம் ஆ எழுதியிருக்காரு. இல்லங்க அவரு என்ன பத்தி அண்ணா 40ன்னு சொல்லி புகழ்ந்து எழுதினவரு அவரு தான். அவரு அத பத்திலாம் ஒண்ணும் இல்ல. அவரு எனக்கு சொன்னாங்க அப்படின்னு. ஆக இப்படிப்பட்ட இந்த இதுகள் எல்லாம் நாம இவங்க மூலமா தான் நம்ம கேட்டோம். யாரு வந்து எந்த மொழியில முதல்ல சொல்லப்பட்டது?
என்ன இந்த தமிழ் மொழியில வந்து நமக்கு சொல்லப்படவே இல்லை. இந்த 2 ஆண்டுகளா தானே, நூற்றாண்டுகளா தானே. அதனால இது வந்து ஒரு மனிதன் வந்து அந்த அரணன்றோ அப்படின்னு அதுல சொல்றோம். அவர் கேட்கிறாருல, அந்த ஆழ்ந்த ஒழுக்கு அப்படிங்கிறது எல்லாம் ரொம்ப பயிற்சியில அதுகளெல்லாம் வந்து தினந்தோறும் அவற்றை நாம் எழுதுவதில தான் இந்த பிறன்மனை நோக்காத அந்த பேராண்மை வரும். அதெல்லாம் வந்து பெறுறதுங்கிறதுலாம் வந்து சும்மா வந்து யாரும் அதெல்லாம் பெற்ற முடியாது. அதெல்லாம் மக்களுக்கு வந்து எல்லா இடங்கள்ல இருந்து போதிக்கப்படணும். அதான் சொல்றேன். இன்னும் வந்து ஏன் வந்து இந்த குறள் வழி தமிழ்நாடுங்கிறத நாம உருவாக்கியிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த திருக்குறள் வந்து எல்லா இடங்கள்ல இருந்தும் சொல்லப்பட வேண்டும். ஆனால் சொல்லப்படவே இல்லை. எங்க இருந்தும் எந்த இடத்துல இருந்தும் திருக்குறளா அது வந்து ஒரு மதத்திற்கு எதிரான நூல், வடநாட்டுக்கு எதிரான நூல், சமஸ்கிருதத்துக்கு எதிரான நூல், இப்படின்னே அந்த காலத்துல இருந்த பிரச்சாரங்கள். ஆக நம்முடைய மக்கள் அதெல்லாம் கண்டு பயந்து, அவங்க சொல்லக்கூடிய கடவுளர்கள் எல்லாம் பார்த்து பயந்து, இன்னைக்கு கூட இப்ப வந்து ஒரு ராமாயணம்னு சொல்லி ஒரு டிவியில வந்து இது வந்து ஒரு தொடர் வந்து வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது, அது என்ன வந்து அவ்வளவும் மாயும், தந்திரம், பெரிய பெரிய கடவுள்கள் வந்து இந்த மனிதர்களுக்கு உள்ள நடக்கக்கூடிய அந்த அ தகராறுக்குள்ள வந்து அவங்க என்டர் பண்றாங்க. என்டர் பண்ணி அவங்க ஒரு சைடு எடுக்காங்க. இன்னொருத்தர் வந்து பெரிய பலம் வாய்ந்தவரா இருக்காரு. அவரு வந்து அவருடைய ஒரு சாமி கிட்ட இருந்து எவ்வளவோ பலங்கள வாங்குறாங்க. இப்படிலாம் நீங்க பார்க்கும்பொழுது, இதையெல்லாம் வந்து இப்படிப்பட்ட கதைகளை எல்லாம் சொல்லித்தானங்க நம்மள வந்து அ சிந்திக்க விடாமலே ஆகிட்டாங்க. நல்ல விஷயங்கள. நல்ல விஷயங்கள சிந்திக்கிறது, நல்ல விஷயங்கள வந்து நாம எடுத்து தெரிஞ்சு வெளிய வர்றது, அதுக்கப்புறம் அத வந்து அந்த ஆன்ற ஒழுக்குங்கிற மாரி அத பின்பற்றுறதுங்கிறதுலாம் லேசான விஷயம் இல்ல. ஆகவே நண்பர்களே, இந்த திருக்குறள் வந்து இந்த விஷயத்துல வந்து அது சொல்லியிருக்காரு. நாம வந்து ரொம்ப அதனால தான் இதுல சொல்றாரு. "அறனென்றோ ஆன்ற ஒழுக்கு" இத நாம வந்து நல்ல ஒரு பயிற்சியாக இதை வந்து நாம செய்ய வேண்டும். சரி. நாம நாளைக்கு இன்னொரு குறள். இப்போ இந்த இதுல வந்து 47, 48 நாம வந்து குறள் பார்த்திருக்கிறோம். இன்னும் அடுத்தால இன்னும் 2 குறள் இருக்குது. 49, 50 இத நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.